செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்று முன்தினமெல்லாம் சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொலி பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காணொலி தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது வேறு ஒன்றுமல்ல, கிளிநொச்சி மாவட்டம் இயக்கச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட இயக்கச்சியில் இருக்கக்கூடிய ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் இடம்பெற்ற ஒரு வீடியோ காணொலி தான் தற்போது பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காணொலி தொடர்பான பல விடயங்களை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் பலர் பின்னூட்டத்திலும் தனிப்பட்ட ரீதியிலும் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து அல்லது உங்களுடைய ஆய்வு எப்படி இருக்கின்றது, அதில் குறிப்பாக தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து கணிசமானவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த காணொலியை உங்களுக்காக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அல்லது வெளியிடுகின்றோம். அந்த வகையில் இது பல விடயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கின்றது. புலம்பெயர் முதலீட்டாளர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பான கருத்துக்களும் இந்த இடத்திலே பேச வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வளமை போன்று சுற்றுலா பயணிகள் செல்லுகின்றார்கள். உள்ளூர் சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் செல்லுகின்றார்கள். அந்த இடத்தை பற்றி சொல்ல போனால் நேற்று முன்தினம் இன்றைய தினமெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பகிரப்படுகின்ற ஒரு முதன்மையான செய்தியாக இருப்பது தாவரங்கள் வளர்வதற்கு ஒவ்வாத நிலப்பகுதி, அதே வேளையிலே பனை மரங்களால் நிறைந்திருந்த பகுதி, அந்த பகுதியிலே எதனையும் சாதிக்க முடியாது என்கின்ற ஒரு பொதுவான எண்ணப்பாட்டோடு இருந்த இயக்கச்சி ரீச்சா பகுதியிலே 150 ஏக்கர் ஒரு தனி மனித உழைப்பினால் இன்று பலருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கின்றது. இவ்வாறான இடங்கள் மாறுகின்ற போது பல வகைகளிலே எதிரிகளில் அல்லது எதிரிகளாக கருதக்கூடியவர்களுடைய சூழ்ச்சிகளும் ஆங்காங்கே இடம்பெறுவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் நேற்று முன்தினம் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலியை ஒரு தனிநபர், அவரை ஒரு சூழலியலாளர் என்கின்ற அடிப்படையில் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அவர் அந்த இடத்துக்கு சென்ற போது அவருடைய 2 குழந்தைகள் உண்ண வேண்டும் அல்லது விரும்புகின்ற 2 உணவுகளை உண்பதற்கு அந்த நிர்வாகம், குறித்த ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையினுடைய அந்த நிர்வாக பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் அதனை அனுமதிக்கவில்லை. இவ்வாறு அனுமதிக்க முடியாமல் முடியாது. இவ்வாறான சூழ்நிலையில் குழந்தைகளின் உணவு என்பது மிக மிக முக்கியம் என்ற கருத்தை அந்த சூழலியலாளர் பகிர்ந்து கொண்டதோடு அது தொடர்பில் மேலதிக தகவல்களுக்காக குறித்த நிர்வாகத்தையும் எமது செய்தியின் சார்பில் நாங்கள் அணுகிய போது அவர்களும் அவருடைய விளக்கங்களை கூறினார்கள். குறித்த சூழலியலாளர் அது தொடர்பில் அவருடைய கருத்தை பகிர்ந்ததோடு மட்டுமல்லாது அந்த இடத்திலே அவருடைய காணொலியையும் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த காணொலியிலே அவர் பல விடயங்கள் தொடர்பில் அவர் பேசிக் கொள்ளுகின்றார். இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், குறித்த சூழலியலாளர் குறித்த பகுதிக்குள் சென்ற போது சலசலப்பு ஏற்படுகின்றது. அந்த நிர்வாகத்தினர் அதனை அனுமதிக்கவில்லை. உடனடியாக அவர் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கைகளில் தான் இப்போது சந்தேகம் இருக்கின்றது. அது என்னவென்று பார்க்கின்ற போது ஒரு தவறு இடம்பெற்றது என்று அவருக்கு மனதிலே ஏற்பட்டவுடன் அந்த இடத்திலிருந்து அவர் அகன்றிருக்க வேண்டும், அல்லது அவர் அந்த காணொலியை உடனடியாகவே அவர் முகநூல் பக்கத்திலே பதிவேற்றி இருக்க வேண்டும். அவர் பதிவேற்றிய முகநூல் பக்கம் கூட ஒரு போலியான முகநூல் பக்கமாகத்தான் இருக்கின்றது. அதில் அவருடைய பெயரை கூட காணவில்லை. அல்லது நேரிலையில் அதனை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான கருத்துக்களை உடன் பதிவிட்டிருக்கலாம். காலையில் சென்றவர் மாலை வரை அங்கு முழு நாளையும் செலவழித்துவிட்டு அங்கிருந்து வெளிவந்த பின்னர், அல்லது அவர் அந்த காணொலியை எடுத்து யாரோ ஒரு தரப்பினருக்கு அனுப்பி இருக்க வேண்டும். அந்த தரப்பினரின் அனுமதியோடு தான் இந்த காணொலி வெளியிட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய மேலதிக தகவலாக இருக்கின்றது. இதன் பின்னணியில் ஒரு பெரும் மாஃபியா கும்பல் ஒன்று இருப்பதாக தென்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வடக்கு கிழக்கு தற்சார்பு பொருளாதாரம் தன்னிறைவடைகின்ற போது அதனை வெறுக்கக்கூடியவர்கள் இவ்வாறான சூழ்ச்சிகளை செய்கின்றமையும் இவ்வாறான சூழ்ச்சிகளோடு தொடர்படுகின்றமையும் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றிருந்தது. அது பல விடயங்கள். அது ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை என்றல்ல, வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எங்கு முதலீடு செய்தாலும் அவர்களுக்கு குடைச்சலை கொடுப்பது அல்லது உளவியல் ரீதியாக தாக்கத்தை கொடுத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதில் ஒரு தீய சக்தி வளமையாக செயற்பட்டிருக்கின்றது. அது ரீச்சாவுக்கும் சென்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இவை எல்லாவற்றையும் தவிர்த்து அந்த குறித்த சூழலியலாளர் ஒரு தினத்தை மகிழ்ச்சியான நாளாக கழிக்க வேண்டும் என்று சென்றிருக்கின்றார். அவருடைய மகிழ்ச்சியில் இன்பம் கண்டவுடன் அந்த இடத்தில் அவர் அனுபவித்த மகிழ்ச்சிக்கு கொடுத்த சன்மானமா இது என்கின்ற கேள்விகளை சமூக வலைத்தளங்களில் பலரும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் கூறிய காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அது மட்டுமல்லாது அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். அதன் பின்னர் இந்த காணொலி தொடர்பாக பொதுவான நிலைப்பாடுகள் அல்லது இவ்வாறான சுற்றுலா பயணிகள் செல்லுகின்ற இடத்தில் பொதுவான விதிமுறைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பில் பார்ப்போம். நான் இப்ப ரீச்சாக்கு வந்திருக்கிறேன். ரீச்சாக்குள்ள சாப்பாடு சாமான கொண்டு போயிடலாதுன்ற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்களாம். அது அவங்களோட ரூல்ஸ். அப்போ என்ன காரணம் கேட்க, பிஸ்னஸ் பாதிக்கப்படும் என்று ஒரு ஆள் சொன்னவர், வேறு ஸ்டாஃப் தான். அப்போ நான் திரும்ப சொல்லி இருக்கிறேன், ஓகே பிஸ்னஸ் பாதிக்கப்படும்னா நான் கொண்டு போகிற ப்ராடக்ட்டோட
டபுள் பேமெண்ட் அல்லது ட்ரிபிள் பேமெண்ட் பே பண்ணுறேன்னு சொன்னேன். இது சின்னாக்கள் சாப்பிட்றதுக்கு கொண்டு போன சாப்பாடு தான், அப்படியும் விட மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா பிறகு அவர் புது ரூல்ஸ் சொன்னார். அப்படின்னா நான் குப்பையை போடுறதால பிஹெச்ஏ வந்து தங்களை பிடிப்பாங்களான்னு நான் சொன்னால் அந்த குப்பையை பொறுக்கிறதுக்கும் காசு கட்டுறேன்னு. அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுங்கிறதும் போய் குப்பையை போடுறது பிரச்சனை, அதுக்கு காசு கட்டுறேன்னு சொன்னதும் போய் இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. தமிழர்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க எல்லாரும். அதால் நான் இந்த சாப்பாடை குழந்தை பிள்ளைகளை சாப்பிட விடாத சாப்பாட்டை கொண்டு குப்பையில் கொட்ட போகிறோம். எவின் வா கொண்டு கொட்டு குப்பையில் உழைக்கத்தான் வேணும், ஆனால் அதுக்காக கொள்ளை அடிக்கக்கூடாதுங்களா. நாம் நம்மட மக்கள் நினைச்சு இங்கே வாராக்கள் எல்லாம் கவனமாக வாங்க. சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு தான் சொன்னேன், கொடுக்கலன்னு சொல்லல. பிச்சைக்காரர் கூட இதை விட நல்லா நீ தூக்கி அதுக்குள்ளே போடா, தூக்கி போடு, அதுக்குள்ளே குப்பை குடைக்க போடு, இதால் கொண்டு போடு. நாங்கள் குப்பையை போடுறோம். நான் ஒரு சூழலியலாளர், நான் சொப்பின் பேக் ஒரு இடவும் மறுகிறேன் இல்லை. அவர் எனக்கு கடித்தனமாக ஒரு கதை சொல்கிறேன். நான் குப்பையை போடுவேன், தூக்கி உள்ளே போடுது, போடு, தூக்கி உள்ள போடு. இன்னொன்று அவன் விட மாட்டேன்னு சொல்கிறான் தானே, போடு, குப்பைக்கு உள்ளே போடு. இதுக்கு வாராக்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் எங்கடாக்கள் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு நினச்சி வாரம் இங்கே அப்படி நடக்கல. எல்லாரும் வியாபாரம் தான் செய்கிறாங்க. நான் வியாபாரம் செய்கிறத பிள்ளை சொல்லல. இதால் இந்த 2 மிக்சர் பேக்கெட்டால் அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படுதுன்னா நான் டபுள் மடங்கு பே பண்ணுறேன்னு தான் சொன்னான். அப்பையும் அதை பற்றி அவர் வாசல் ஒரு ஆள் நிற்கிறேன், பொறுப்பான ஆள் வருவேராம். அரை நேரத்துக்கு பிறகு அது வரைக்கும் நாங்கள் இதில் நிற்கணுமா, அல்லது அரை மணித்தியாலும் வெளியிலேருந்து இதை சாப்பிட்டுட்டு போட்டான். 5 நிமிஷத்தில் சாப்பிட்றதுக்கு கொண்டு வரையில் தானே. இவ்வளவு தான், இப்படி தான் எல்லா இடமும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்த்து விட்டீர்கள். பொதுவாகவே இவ்வாறான ஒருங்கிணைந்த பண்ணை இது தமிழர் நடத்துவதனால் அங்கு இருக்கக்கூடிய விதிகளை கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் விதிமீறல்கள் செய்வது, காணொலி வெளியிடுவதெல்லாம் ஒரு பொதுவாக இருக்கின்றது. உண்மையில் இந்த ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையினுடைய நிர்வாகத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். சிறுவர் துஷ்பிரயோகம் என்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த குறித்த சிறுவன் அந்த பகுதியிலே அதனை அந்த குப்பை தொட்டியில் அதனை போட முடியாது என்கின்றார். அதற்குரிய ஏற்பாடு அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறான உணவுகளை அங்கு வைத்துவிட்டு மீண்டும் எடுத்து செல்ல முடியும். அவ்வாறான சில ஏற்பாடுகள் இருக்கின்றது. அந்த குழந்தை அந்த உணவை வலுக்கட்டாயமாக தந்தை அந்த குப்பை தொட்டியிலே போட சொல்லுகின்றார். இந்த இடத்திலே சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு ஒரு வேலை இருக்கின்றது, மற்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு ஒரு வேலை இருக்கின்றது. அந்த இடம் முழுமையான சுற்றுச்சூழல் அதிகார சபையின் மேற்பார்வையில் சுற்றுச்சூழல் பாதிப்புறாத வண்ணம் தான் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போது, இந்த 2 இடத்திலும் சூழலியலாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியவர் சிறுவர்களின் விருப்பத்துக்கு மாறாக வற்புறுத்தல் மட்டுமல்ல, அவர்களின் கரங்களில் இருந்த குறித்த பையை அவர்தான் பறித்து அந்த குப்பை தொட்டியில் போடுகின்றமையானது ஒரு சிறுவரை பொது வழியில் நிந்தித்ததற்கு சமன் என்று சமூக வலைத்தளங்களில் கூறுகிறார்கள். இந்த விடயத்தை முறையாக சட்ட ரீதியாக ரீச்சாவினுடைய நிர்வாகத்தினர் அணுகி இருந்தால் சமூக வலைத்தள உரையாடல் ஒன்று உருவாகி இருக்காது. இது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது சட்ட வல்லுநர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இவ்வாறான இடங்களில் பொது விதி மீறப்படுகின்றது. இலங்கையில் இருக்கக்கூடியது மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த நாடுகள் அல்லது உலகில் எங்கு சென்றாலும் சில விதிகள் சில இடங்களில் இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், அவற்றுக்கு சில வேளைகளில் ஒவ்வாமை அல்லது ஒவ்வாத நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் தான் சில கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்படுகிறது. இதனை இந்த சூழலியலாளர் அறியாமல், அது மட்டுமல்லாது அந்த சூழலியலாளர் அந்த காணொலியை பதிவேற்றியவுடன் அதனை நிறுத்தி இருந்தால் உண்மையில் அங்கு தவறு இடம்பெற்றது அல்லது இதில் ஒரு அனுதாபம் இருக்கின்றது என்று பார்க்கலாம். அது அப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் இல்லை. இது ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை அல்லது அந்த குறித்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தான் இலக்கு வைக்கப்படுவதுதான் ஒரு நோக்கமாக இருந்ததுதான். அவருடைய முகநூல் பதிவுகள் தொடர்ச்சியாக அவருக்கு எதிராகவும் அவர் மீது கொட்டி தீர்க்கின்ற அந்த காழ்ப்புணர்ச்சிகளை பார்க்கின்ற போது இது ஒரு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ நிகழ்ச்சி நிரல் என்பது மட்டும் உண்மை. இவற்றுக்கும் அப்பால் அந்த ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் என்ன இடம்பெற்றது, உண்மையில் என்னதான் நடந்தது என்று அந்த விடயம் தொடர்பில் அலசி ஆராய்கின்ற போது யாருக்கும் கிடைக்காத பிரத்யேகமான ஒரு வீடியோ எம்மிடம் கிடைத்திருக்கின்றது. அதனை நீங்கள் முழுமையாக பாருங்கள். என்ன இடம்பெற்றது, எவ்வாறு இடம்பெற்றது என்பதை நீங்கள் அறிய முடியும்.
2009 ஆண்டுக்கு பின்னர் தமிழர் தேசம் துளிர்விடக்கூடாது அல்லது அந்த தேசம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து விடக்கூடாது என்பதில் தென்னிலங்கையில் இருந்த அத்துணை அரசுகளும் மிக அவதானமாக இருந்தது. அதனை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். வடமாகாண சபை தேர்தல் இடம்பெற்ற போது கூட முதலமைச்சர் நிதியத்தை ஆரம்பித்து வடமாகாண அபிவிருத்தியை முன்னெடுக்க முற்பட்ட போது கூட அதற்கு அன்றிருந்த அரசு தடை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் வந்த ரணில் மைத்திரி அரசும் தடையை ஏற்படுத்தியது. காரணம் என்னவென்று சொன்னால், புலம்பெயர் தமிழர்களின் பலம் அரசுக்கு தெரியும். அந்த பலத்தை அவர்களால் உடைக்க முற்பட்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசு எப்படி கூறும்? இதற்கும் அரசுக்கும் தொடர்பில்லை. இது அங்கு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பென்றால் இதன் பின்னணியிலும் ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்பதைத்தான் இப்போது பல சமூக வலைத்தளங்களிலே பதிவிடக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது பலரும் கூறுவது போன்று தாயகம் துளிர்விட வேண்டும், தாயகம் ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டும், தற்சார்பு பொருளாதாரத்தை தான் தாயகம் 2009க்கு முன்னர் அதி தீவிரமான ஈடுபாட்டோடு இருந்தவர்கள். அந்த தற்சார்பு பொருளாதாரம் என்பது யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் மிக மிக முக்கியம் என்பது எல்லோராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்து. ஆனால் இங்குதான் ஒரு நெருடல் ஏற்படுகின்றது. தாயக உறவுகள் புலம்பெயர்ந்த நாடுகளில் பலர் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள், பலர் தொழில் முனைவர்களாக இருக்கின்றார்கள், பலர் பல நிறுவனங்களை இன்று வெளிநாடுகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வினா என்னவென்று சொன்னால், கந்தையா பாஸ்கரன் அவர்கள் நேற்று அந்த காணொலியில் குறிப்பிடாத ஒரு விடயம், அவர் முதலீட சென்ற போது அவரிடம் பலர் வைத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், எதற்காக நீங்கள் அங்கு முதலிடுகிறீர்கள்? நீங்கள் புலம்பெயர்ந்த நாடு ஒன்றில் முதலிட்டால் உங்களுக்கு டாலரில் அல்லது சுவிஸ் பிராங்கில் அல்லது பவுண்ட்ஸில் கூட உங்களுக்கு வருமானம் ஈட்ட முடியும். தாயகத்தில் நீங்கள் முதலீடு செய்வதனால் அங்கிருக்கக்கூடியவர்கள் உங்களை துரத்துவார்கள் அல்லது உங்கள் மீது வசைபாடுவார்கள். அதற்காக நீங்கள் ஏன் அங்கு செல்லுகிறீர்கள் என்ற போது, என்னுடைய மண்ணுக்கு செல்ல வேண்டும், என்னுடைய மண்ணிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி சென்ற கந்தையா பாஸ்கரனை பார்த்து இன்று பலரும் கூறுகின்றார்கள், நாங்கள் இதனால் தான் அங்கு வரவில்லை, அங்கு வருவதை தவிர்த்தோம் என்கின்ற ஒரு கருத்து இப்போது பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற போது இவ்வாறான சிறு சிறு செயற்பாடுகள் புலம்பெயர்ந்தவர்கள் தாயகத்தில் முதலீடு செய்வதை தவிர்த்து விடுவார்கள். புலம்பெயர்ந்தவர்கள் தாயகத்துக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு மட்டும்தான் தேவை என்கின்ற மனநிலை அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் இருப்பதுதான் இவ்வாறான பின் செயற்பாடுகளுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. போர்ச்சூழலிலே வெளியேறியவர்கள் போர்ச்சூழலின் பின்னர் அந்த போர்ச்சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, அந்த மண்ணும் உயர வேண்டும் என்று நினைத்து பல தியாகங்களோடு அந்த மண்ணுக்கு செல்லுகின்ற போது அந்த மண்ணில் இடம்பெறுகின்ற ஒரு சில செயற்பாடுகள் பலரையும் அங்கு வருவதற்கு தடையாக இருக்கின்றது என்பது மட்டும்தான் உண்மை. அது மட்டுமல்லாது தென்னிலங்கை அரசுகளோடு கூட போராடி சில விடயங்களை அங்கு பெற்றுவிட முடியும். ஆனால் எம்மவர்களோடு போராடுவது என்பதை விட எம்மவர்களிடமிருந்து ஒரு விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது என்பது மிக மிக முடியாத காரியம் என்று கூறுகின்ற அதே வேளையிலே இன்று பார்த்தால் சிங்கள பிரதேசம், முஸ்லிம் பிரதேசங்கள், அவர்களுடைய நகர்ப்பகுதிகள் எல்லாம் கடை தொகுதிகளாகவும் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பகுதிகள் அபிவிருத்தி அடையவில்லை என்ற போது அங்குதான் இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது. எம்மில் இருக்கக்கூடிய பலர் அல்ல சிலர் இந்த மனநிலையோடு இருப்பதனால் தான் எம்மவர்கள் பலர் ஏன் இந்த வேலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும், அமைதியாக கடந்து செல்வோம், எங்களுடைய அந்திம காலம் வரைக்கும் ஓகே பணக்காரராக நாம் மட்டும் பணக்காரராக இருந்துவிட்டு செல்வோம் என்கின்ற மனநிலை இருப்பதற்கு காரணம் இப்படியான பொருத்தமற்ற சேறுவாரி பூசல்கள் தான். இன்று வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் தமிழர் பிரதேசத்தின் அபிவிருத்தியும் அதில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய பிரதேசத்தின் அபிவிருத்தியும் சிங்கள மக்களின் பிரதேச அபிவிருத்தியும் ஒப்பிட்டு பார்த்தால் எங்களின் மனநிலை, தமிழர்களின் மனநிலை என்னவென்று திட்ட தெளிவாக புரியும். இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கல்ல, மாறாக யதார்த்தமாக நடந்து கொள்ளப்பட வேண்டியது. இது தனியொரு ரீச்சாவுக்கான ஆதரவு குரல் மட்டுமல்ல, எதிர்வரும் காலங்களிலே முதலீடு செய்ய வருகிறவர்கள் அவர்கள் தடையாக இருந்துவிடக் கூடாது. அவர்களுக்கு நேசக்கரன் நீட்டுவதற்கு எல்லோரும் இருக்கின்றார்கள். நேற்றும் பார்த்தால் சமூக வலைத்தளங்களிலே அல்லது யூடியூப் தளங்களிலே பலரும் இது தொடர்பான நியாயப்பாடுகளை உரையாடி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து இங்கு முன்வைக்கப்படுகிறது. ரீச்சா நிறுவனத்தின் கட்டுப்பாடுகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் என்ன, அது எவ்வாறான வகையில் நிர்வகிக்கப்படுகிறது, வீடியோ வெளியிட்ட சூழலியலாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய குடும்பஸ்தர் ரீச்சாவில் ஏதேனும் அநியாயம் அல்லது அடக்குமுறை நடந்திருப்பது போல் பலரும் கதைக்கின்றமையானதுதான் இங்கு நான் பதில் கூற காரணம் என்று ஒரு சிலரின் வேண்டுகோளுக்கு இணங்க அல்ல, மாறாக பலர் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாகத்தான் இந்த காணொலியை வெளியிடுகிறேன் என்று அந்த ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையினுடைய நிறுவனர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் அங்கிருக்கக்கூடிய நடைமுறைகளை கூறுகின்றார். அவர் கூறுகின்றவற்றை இப்போது நீங்கள் பார்க்கலாம். ரீச்சா ஒரு அரச நிறுவனமோ அல்ல ஒரு
ஒரு என்ஜிஓட நிறுவனமோ இல்லை, ரீச்சா வந்து ஒரு தனியாருடைய நிறுவனம். அங்கே வந்து எடுத்த மாதத்தில் எடுத்தோமா வந்தோமா போன மாண்டெல்லாம் செயற்படையலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு வரையறைகள் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எங்கள் சமூகம் இன்றைக்கு சிதறி கிடக்கிறதுக்கான காரணமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தண்ணியை குடிச்சு போட்டு போத்தில் ரோட்டில் வீசுறதும், பெத்திலை சப்பி போட்டு ரோட்டில் துப்புறதும், இந்த மாதிரியான கோலத்திலாம் போய்கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை கொண்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு வரோம். அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வேலை செய்கிற ஆக்களை நேர்த்தியாக்க வேண்டி இருக்குது. வேறு ஆக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அங்கே வந்து ஆரம்பத்தில் இந்த இன்றைக்கு இல்லை, ரீச்சா தொடங்கின நாளையிலேருந்து ரீச்சாக்குள்ள முதல்ல உணவு பண்டங்கள், சாப்பாடுகள், தண்ணிகள் கொண்டு வந்து குடிக்க சாப்பாடெல்லாம் விட்டுறாங்க. இல்லையான்னு இல்லை, ஆரம்பத்தில் விட்டது. அதால் வரக்கூடிய சிக்கல்கள், பிஹெச்ஏ பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அந்த சாப்பாடை கொண்டு வராக்கள் உள்ளுக்க செய்யக்கூடிய அலங்கோலங்களாக இருக்கலாம். அதுகள் எல்லாமே வந்து சரியான பிரச்சனையாகி ஒரு கட்டத்தில் வந்து முடிவெடுத்தினாங்க. வெளியில இருந்து வரக்கூடிய ஆக்கள் வந்து உள்ளுக்க சாப்பாடுகள் கொண்டு வந்து சாப்பிட இயலாது. இது கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமாக ரீச்சாவால் கடைப்பிடிக்கப்படுற ஒரு விஷயம். ரீச்சாவுக்கு வந்து போகிற எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லை, அவ தெரியாமல் அந்த சாப்பாடை கொண்டு வந்தால் 2 ஆப்ஷன் இருக்குது. கொண்டு வந்து அவை அந்த சாப்பாடை கொண்டு வாகனத்தில் வச்சுட்டு அப்புறம் போய் எடுத்து சாப்பிடலாம். அல்லது எங்கள்ட அதுக்காண்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அங்கே வச்சா கொடுத்துச்சோம்னா டோக்கன் ஒன்று கொடுப்பினோம். போய்க்கு அந்த பேக் எடுத்து டோக்கனை கொடுத்தா அந்த பேக்கை கொடுப்பினோம், எடுத்துக்கொண்டு போகலாம். இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஆனால் இந்த 1-2 ஆக்கள் வந்து ரீச்சாக்கு வாரது வந்து வில்லங்கத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம், எல்லாம் வைத்தறிச்சல். இப்போ ஒரு வடமாகாணத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் இவ்வளோ பெரிய அளவு வளர்ந்து வருகிறது, இவைக்கு ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்தணும், இவைக்கு ஏதாவது செய்யணும். அதுக்கு அடிக்கடி நடக்கும். காணி எரிச்சு விடுவினம், அல்ல வேலியை வெட்டி போட்டு மாடுகளை உள்ள விடுவினம். இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்கள். இதில் நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டாம். ஓகே, அயலட்டையோட இதாக இருக்கணும் கொள்ளணும். ரீச்சாக்கில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் கூட ஒரு சகோதரர் மோட்டர் சைக்கிளை வாடகை எடுத்து போட்டு 15 வயசு மகனுக்கு ஓட கொடுத்துருக்கிறார். செக்யூரிட்டி பிடிச்சி போடுது. வேறு லைசன்ஸை கொடுத்து மோட்டர் சைக்கிள் எடுக்கணுமோ அதை தான் ஓடலாம். மற்ற 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மோட்டர் சைக்கிளை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியணும். அப்போ அம்மாவை மேற்றிக்கொண்டு பிள்ளையும் பிறகு மோட்டர் சைக்கிளை செக்யூரிட்டி மறைச்சி செக்யூரிட்டி கேட்டுருக்கு. அரப்பன் மோட்டர் சைக்கிள் எடுத்தாண்டா அப்பா அங்கே சொன்னால் அப்பா பின்னுக்கு நிற்கிறார், அப்பா அங்கேயே நிற்கிறேன்னா மோட்டர் சைக்கிளை வச்சுக்கொண்டு அப்பா வரை சொல்லி போட்டு அப்புறம் அப்பா வந்து 2 அடியா அப்படியா இந்த மாதிரி நீங்கள் மறுப்பியலோ அப்படியோன்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டு பெரிய தண்டி பந்தாவாக காட்டி எல்லாமே 2 இந்த காசு திருப்பி தான், இல்லாட்டி நான் வெளியில் போகிறேன் அப்படி இப்படின்னு உங்கள் காசு எல்லாம் வெளியில் போங்கன்னு போயில. அப்புறம் இல்லை முதலாளியை கொண்டா மேனேஜரை கொண்டான்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து ஒரு இலப்பறேன். அப்போ கடைசியாக இந்த கவனத்துக்கு என்ன ஒரு சத்தம் போட்டு நிற்கிறார், இப்படி ஒரு நாள் நடக்கிற இல்லையென்னு சொல்லி பார்க்க அவர் 5 வரை சொல்லி அவர் வந்து பாஸ்கரனா அப்படி இப்படி எனக்கு உங்களை தெரியும், நானும் உங்களை நிறைய நாள் சந்திச்சிருக்கிறேன், அதண்டி இருக்கிறேன் இதண்டி இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கதைச்சு எல்லாமே ரெண்டி. அப்போ என்ன பிரச்சனை எடுக்க அப்படி மோட்டர் சைக்கிளை மகன் ஓடிட்டார், அதை எப்படி செய்து ஓட்டணும் இப்படி செய்யலாமா. அப்போ நான் விளக்கமாக என்னென்னு கேட்டுட்டேன். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடணும், சின்ன பிள்ளைகளை ஓட கொடுக்க எதுக்குள்ள ஆக்கள் போகிறதோ சின்னங்கள் போகிறத விடிச்சு விட்டால் உங்களோட மாருக்கு தானே பிரச்சனை அப்படி இப்படி விளங்கப்படுத்தி போட்டு அந்த 1000 ரூபா காசையும் திருப்பி கொடுத்துட்டு நல்ல பிள்ளைய கையை தந்துட்டு போயிட்டார். போனதுக்கு பிறகு தான் கேமராவை எடுத்து பார்த்தா நடந்த சம்பவத்தை அவர் பெரிய சீனை போட்டு கத்தி அடித்து ஆக்களை கூப்பிட்டு உங்களை முதலாளி கள்ளன் அவன் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கதைச்சி போட்டு என்னட்ட வந்து வேறு மாதிரி கதைச்சி காசு எடுத்துக்கொண்டு போயிட்டார். நான் உடனே விட்டு கலைச்சி கொண்டு போயிட்டு வாசலில் வச்சு ஆட்டோவை மறைச்சு என்னென்ன நீங்கள் என்னோட வந்து இப்படி கதைச்சிங்க உள்ளுக்க கேமரா பார்க்க வேறு மாதிரி கிடக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த நேற்று நடந்த வரும் வந்து நான் இப்போ கேமராவை எடுத்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ விடுறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்ட செக்யூரிட்டியோட நின்று வாதாட்டம் நடக்குது. செக்யூரிட்டி சொல்கிறார், அண்ணன் இங்கே வாங்கோ, நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு போங்க, இல்லை இது 2 சாப்பிட்டு போகலாம், சாப்பாடுகள் ஒரு வரைக்கும் வேலை அவுட் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு வர வேறச்ச சாப்பாடு கொண்டு வரணும், எல்லா பிள்ளைகளுக்கான சாப்பாடு கொண்டு வரும், அதெல்லாம் வேலை பண்ணுவோம், அதில் பிரச்சனை இல்லை. குழந்தை பிள்ளைகளுக்கான சாப்பாடு எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லலை. பெரியாக்கள் இந்த சாப்பாடுகள் வந்து இந்த சிப்ஸுகள் அதுகள் முறுக்குகள் அதுகள் இதெல்லாம் கொண்டு வரதை வந்து எலவு பண்ணுறதில்ல. அது யாராக இருந்தாலும் அது சட்டம் தான். அது விரும்பினா வரலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாடு கொண்டு வரையலான்ட்டு அதை திரும்பி போகலாம். ஸோ இவருக்கு 2 எல்லாம் விளங்கப்படுத்தி எல்லாம் 2 இவர் அந்த கேமுக்காண்டு தான் வந்திருக்கிறார். அந்த இப்படி ஒரு சம்பவம் ஒன்று செய்யணும் ரீச் ஆக்கண்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கிறார். பின்ன வந்து உடனே வீடியோ போட்டுவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பிள்ளை ஒரு தகப்பன் சொல்கிறேன் சுற்றுச்சூழல் இதில் வேலை செய்கிறாரு ஏதோ ஒன்று இதெல்லாம் சொல்கிறார். ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை அழுகுது, அந்த அதை போட மாட்டேன்னு அழுகுது.
அதை இல்லைன்னு சொல்லி பறித்து அதெல்லாம் கட் பண்ணி போட்டார். அதெல்லாம் பறித்து அதுக்குள்ளே போட்டுட்டு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, பறித்து அதுக்குள்ளே போட்டுட்டு அப்போ ரீச்சாக்கில் சாப்பாடு கொண்டு போனால் இவ்வளோ பிரச்சனைப்பட்டவர், சண்டை பிடிச்சவர் எல்லாம் ஓகே, திரும்பி இதில் போயிருக்கணும். 10 மணிக்கு வந்தவர், பின்னர் 5 மணி மட்டும் ரீச்சாக்கில் நின்றவர். ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் இரண்டி போட்டு தான் போகிறார். இவ்வாறான சூழ்நிலையில் பலரும் ஆதரவு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செயற்பாடு தொடர்பில். ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுரேன் அவர்கள் ஒரு கருத்தினை சமூக வலைதளங்களிலே பதிவிட்டிருக்கின்றார். அவை என்னவென்று இப்போது பார்ப்போம். வெறும் உவர் நிலமாகவும் பனங்காடாகவும் இருந்த நிலத்தை ஒரு தமிழன் பண்படுத்தி அதை விதம் விதமான பயிர்களை நாட்டியும் பசுமை தேசமாக மாற்றியதோடு மட்டுமல்ல, குறைந்தது 500 பேருக்கு மேல் வேலை வாய்ப்பும் வழங்கியுள்ளதென்றால் யாரால் தான் இதனை பொறுக்க முடியும்? அது மட்டுமில்லாது ரீச்சா ஒரு சுற்றுலாத்தலம் என்பதையும் தாண்டி தமிழர்களின் அடையாளமாக மாறியிருப்பது எம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழரின் வாழ்வியலை அடையாளப்படுத்தும் அத்தனை அம்சங்களும் அங்கு இருக்கின்றது. வாழ்வியல், தமிழர்களின் வாழ்வியல் அடையாளம் என்று பச்சிலைப்பள்ளியின் தவிசாளர் சுரேன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இது அவருடைய பதிவாக இருக்கின்றது, சமூக வலைதள பதிவு. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சட்டத்தரணி தனஞ்சயன் அவர்களும் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அவருடைய கருத்திலே பார்க்கின்ற போது பனை வடலிகளாக இருந்த இடத்தை சுற்றுலா தலமாக மாற்றி அவரும் குறிப்பிடுகிறார். 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடங்களிலே வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் அல்லவா, எவ்வளவு முக்கியம் என்று குறிப்பிட்டவர். அவர் பிற்குறிப்பு ஒன்றையும் போட்டிருக்கின்றார். ஒரு தண்ட உழைப்பையும் திறமையையும் மதிச்சாத்தான் நாங்களும் அப்படி வரலாம், சற்று உலக அறிவும் நாகரிகமும் இருந்தால் இன்னும் சிறப்பு என்று சட்டத்தரணி தனஞ்சயன் அவர்கள் கூறுகின்றார். அந்த பகுதியில் தனஞ்சயனை பொறுத்தவரையில் அவர் முல்லைத்தீவில் இருக்கக்கூடியவர், அங்கு பச்சிலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய தவிசாளரை பொறுத்தவரையில் அவர் கிளிநொச்சி, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதனை கொண்டாடுகிறார்கள், தமிழர்களின் அடையாளம் என்கின்றார்கள். அதுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. இது அவர்களின் நிலைப்பாடல்ல, அங்கு இருக்கக்கூடிய கணிசமானவர்களின் நிலைப்பாடு. காலப்போக்கில் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு தமிழர்களின் பிரம்மாண்டமான ஒரு பூமி அல்லது தமிழர் தேசத்தின் ஒரு பெரும் அடையாளமாக அது இருக்க போகின்றமையை இவர்களின் கூற்றுக்கள் வலியுறுத்துகின்றன. தவிசாளராக இருக்கலாம் அல்லது தனஞ்சயனாக இருக்கலாம், அவர்களின் கூற்றுக்கள் இதற்கு நற்சான்றாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இன்னும் ஒருவர், அவர் இந்த சூழலியல் அல்லது சமூகவியல் சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களில் ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, அந்த விடயங்கள் முன்னேற வேண்டும் அல்லது தற்சார்பு பொருளாதாரம் அல்லது தற்சார்பு நிலையில் ஈழத்தமிழர்கள் தங்களை தாங்களே ஒரு கட்டத்திலே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதி நிலையோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர் தான் முன்னாள் சிவில் நிர்வாக சேவை அதிகாரியும் சமூகவியலாளருமாக இருக்கக்கூடிய செல்ரின் அவர்கள். அவருடைய கூற்றிலே அவர் கூறுகின்றார், வடபகுதி பொருளாதாரம் தலை நிமிர கூடாது என்பதில் எதிரி மிக அவதானமாக இருக்கின்றான். எதிரியினுடைய திட்டங்கள் என்னவாக இருக்கின்றது? இங்கிருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் வெளியேற வேண்டும் என்பதில் எதிரி மிக நிதானமாக இருக்கின்றான். எனவே இது எவ்வாறு எதிரியின் திட்டமாக இருக்கின்றது? ரீச்சாவுக்காக அல்ல, ஒரு பொதுவான காணொளி ஒன்றை அவர் கடந்த காலங்களிலே வெளியிட்டிருந்தார். அது இப்போது இருக்கக்கூடிய சமகாலங்களோடு மிகவும் நெருக்கமாக பொருந்தி செல்கின்றது. செல்ரின் என்ன கூறுகின்றார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய நோக்கம் வடபகுதியினுடைய பொருளாதாரம் என்றுமே தலை நிமிரக்கூடாது. இன்றைய வடபகுதிக்கு எங்களுக்கு முதலீடு ஒரு பிரச்சனையே இல்லை. புலம்பெயர் சமூகத்தின் மிக பாரிய அளவான முதலீடுகள் தயாராக இருக்கின்றன. எங்களுடைய தொழிலாற்றல்கள் பிரச்சனையே இல்லை. நாங்கள் எந்த விதமான விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் கையாளக்கூடிய அளவிற்கு, எந்த விதமான உற்பத்தி நிறுவனங்களையும் கையாளக்கூடிய அளவிற்கு, எந்த விதமான முகாமைத்துவ சந்தைப்படுத்த நிறுவனங்களையும் கட்டியமைக்கக்கூடிய அளவிற்கு எமது இளைய தலைமுறை பலங்கொண்ட தலைமுறையாக, ஆற்றல் கொண்ட தலைமுறையாக மாறியுள்ளது. ஆனால் நீங்கள் அவர்களிடம் இதை விட்டு தருவதற்கு தயாராக இல்லை. நீங்கள் அவர்களே ஒரு வசதியும் இல்லாதவர்களாக நீங்கள் அந்நிய நாட்டுக்கு இப்படியே ஓடிப்போங்க கொண்டுதான் நீங்கள் அவளை ஊக்குவிக்கின்றீர்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்தத்திலே இப்போது ரீச்சாவிலே இருந்து வெளியாகிய சூழலியலாளரின் காணொளியில் இருக்கக்கூடிய முரண் நிலையும், அதன் பின்னர் எங்களுக்கு பிரத்யேகமாக எமது புலனாய்வு செய்தி பிரிவுக்கு கிடைத்த ஒரு காணொளியையும் பார்க்கின்ற போது அந்த தன்மையை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். எனவே புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களை நீங்கள் வரவேற்க வேண்டியவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் தவறுகள் இடம்பெற்றால், அது ரீச்சாவில் தவறுகள் இடம்பெற்றால் சுட்டிக்காட்ட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பிழைகள் திருத்தப்பட வேண்டும். அதற்கு மாறாக ஒரு எதிர்நிலையில் அல்லது எதிர் மனப்பான்மையில் ரீச்சா மட்டுமல்ல, இன்று நாவாந்துறையில் ஒரு ஐஸ் தொழிற்சாலை இருக்கின்றது. அதிலும் ஒரு முதலீட்டாளர் மிகவும் திறம்பட தன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய முயற்சிகளில் அங்கும் கணிசமான மக்கள் வேலை செய்கின்றார்கள், அங்கும் பலர் பயனடைகின்றார்கள். இவ்வாறு தமிழர் தேசம் ஏதோ கால சூழ்நிலை என்று துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது.
இருக்கின்றது. துளிர் விடுகின்ற அந்த கால சூழ்நிலையை கருக வைத்து அந்த நிலத்தை மீண்டும் சுடுகாடாக்கி விடாதீர்கள். குறிப்பாக 2009க்கு முன்னர் அந்த தேசம் ஒரு பசுமை தேசமாக இருக்க வேண்டும் என்று எவ்வாறான கனவுகள் இருந்ததோ அதன் பின்னும் அந்த தேசம் அவ்வாறான ஒரு நிலையில் பசுமை தேசமாக மாறி அந்த மக்கள் தங்களை தாங்களே தகவமைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் நகருகிறார்கள் என்றால் அதற்கு எதிரியின் சூழ்ச்சிக்குள் நீங்கள் சிக்கிவிடாதீர்கள் என்கின்ற ஒரு தகவல் தான் சமூக வலைத்தளங்களில் எல்லோராலும் பகிரப்படுகிறது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் எவ்வாறு நடந்தாலும் நீங்கள் தாயக மண்ணில் முதலீடு செய்ய வேண்டும். அந்த மண் செழிப்புற வேண்டும். வடக்கு கிழக்கெங்கும் தொழிற்பேட்டைகள் நிறுவப்பட வேண்டும். பல தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு யாருமே ஒரு பிழையான எடுகோலை எடுத்து விடாதீர்கள். முதலீடுகளுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வரவேற்பில்லை என்கின்ற மனநிலை வேண்டாம் என்று சமூக வலைத்தளவாசிகள் கூறுகின்றார்கள். எனவே இந்த காணொலியானது பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் பலருடைய குறுஞ்செய்திகள், நூற்றுக்கணக்கான குறுஞ்செய்திகள் அனுப்பியிருந்தீர்கள். ஏன் நேற்றைய தினம் இந்த காணொலியை வெளியிடவில்லை என்று இருந்தாலும் கூட பல தகவல்களை முழுமையாக எம்மால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அல்லது அந்த கள விஜயத்தில் முழுமையான தகவல்கள் எம்மால் சேகரிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் எதிர்பார்த்தது போன்று காணொலியை நாங்கள் இப்போது வெளியிட்டிருக்கின்றோம். உங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க வெளியிடப்பட்ட காணொலியோடு உங்களிடமிருந்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.